பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை கடந்திருக்கிறோம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளை கடந்திருக்கிறோம். 15-17. இந்த 17இல் இன்னொரு ஜென்மமும் பிறந்திருக்கிறது. அது ஒரு கேவலம். தான் தோன்றி பொய்யர்களின் தலைவன். இவனை பற்றி பேச வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை. ஆகவே இந்த நல்லவர்களை பார்ப்போம். பேரறிஞர் பெருந்தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தறிவு பகலவன் என்று போற்றப்படுகிறார். அவர் தன் மீது விழுந்த ஒரு செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு, இதனுடைய ஜோடி எங்கே, அதையும் வீசி எறியுங்கள் என்று கேட்டு வாங்கி அவர்களின் எதிர்ப்பை சமாளிப்பவர். அப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சமாளித்து கல்லடிபட்டு தன்னுடைய பகுத்தறிவு பிரச்சாரத்தை தொடங்கியவர் தந்தை பெரியார் அவர்கள். அவரை குறித்து இழிவாக பேசிய அந்த அயோக்கியன் சீமானும் சரி, அவனுடைய அடியாட்களும் சரி, இவர்களெல்லாம் இந்த நாட்டுக்கு செய்தது என்ன? தந்தை பெரியார் கழகத்தினுடைய தயவால் வளர்ந்தவன் இந்த சீமான். அவர்கள் கொடுத்த மேடை அங்கே வளர்ந்துவிட்டு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் என்பார்களே, அதுபோல செய்து கொண்டிருக்கிறான் சீமான். தந்தை பெரியார் அவர்கள் சேர்த்த சொத்து அவருடைய பரம்பரை சொத்து. பெரும்பாலும் அவர் பரம்பரையாக மிக பெரும் பணக்காரராக, செல்வந்தராக இருந்தவர். தன்னுடைய சொத்தில் தனக்கு எழுதி வைக்க மாட்டேன் என்று அவர் தந்தை உயிர் எழுதி வைத்து விட்டார். திருமணம் முடித்தால்தான் உனக்கு இந்த சொத்துக்கள் என்று தந்தை பெரியாருடைய தந்தை எழுதி வைத்த காரணத்தால் தான் வேறு வழி இல்லாமல் அவர் மணியம்மை அவர்களை தன்னுடைய கடைசி காலத்தில் திருமணம் முடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். ஆகையால் தான் அந்த சொத்துக்கள் அவருக்கு வந்தது. அந்த சொத்துக்களால் தான் இன்றைக்கும் இந்த பகுத்தறிவு பிரச்சாரம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பள்ளிகள் நடக்கின்றன, கல்லூரிகள் நடக்கின்றன, பல்கலைக்கழகம் இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் தந்தை பெரியார் தான் சேர்த்த சொத்து மட்டுமல்ல, தன்னுடைய பரம்பரை சொத்தையும் அதற்கு வழி செய்து விட்டு போனார். அறக்கட்டளைகளாக மாற்றிவிட்டு போனார். இந்த அடிப்படை தெரியாத உண்டங்கள் தந்தை பெரியார் மீது அவதூறு சேற்றை வாரி இழைக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகம் தலை நிமிர்ந்திருக்கிறது என்றால் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு பிரச்சாரம் ஒரு முக்கியமான பலமாக அமைந்திருக்கிறது. சமூக நீதிக்கு வித்திட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆகவேதான் சமத்துவபுரங்கள் அமைக்கப்பட்டு சமூக நீதியின் ஒட்டுமொத்த மையமாக இந்தியாவிற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது தமிழகம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை எடுத்துக்கொண்டீர்களானால் அறிஞர் அண்ணா என்று போற்றப்பட்டார். அவருடைய உரை பலராலும் மெச்சி பாராட்டத்தக்க அளவில் அவருடைய உரைகள் இருந்தன. மேடை பேச்சுக்கு புதிய இலக்கணம் வகுத்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அத்தகைய அறிஞர் அண்ணா அவர்களுக்கு சிறப்பு செய்தவர் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு செல்கிறார். சிகிச்சைக்கு சென்றுவிட்டு முதலமைச்சராக சபையில் நின்று கொண்டிருக்கிறார். சட்டசபை நடந்து கொண்டிருந்தது. சிகிச்சை முடிந்து வந்திருந்த நேரம். அப்பொழுது காங்கிரசார்கள் மிகப்பெரிய சலசலப்பை அங்கே உருவாக்கினார்கள் சபையில். அவர்கள் முதலமைச்சர் அண்ணா அவர்களை நோக்கி கேட்டார்கள், நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களே, இந்த சிகிச்சைக்கான தொகையை யார் கொடுத்தது? உங்களுடைய சொந்த பணமா அல்லது அரசாங்க பணமா அல்லது திமுக கட்சி உங்களுக்காக அந்த பணத்தை செலவு செய்ததா என்று கேட்டார்கள். சட்டமன்ற உறுப்பினராக, காங்கிரஸ் உறுப்பினராக இருந்த அனந்தநாயகி என்று கருதுகிறேன், அவர் தொடர்ந்து இந்த கேள்வியை சபையிலே கேட்கிறார். கேட்டபொழுது முதலமைச்சர் அவர்கள் எழுந்தார். அறிஞர் அண்ணா எழுந்து சபையை சுற்றிலும் பார்த்தார். பார்த்துவிட்டு சொன்னார், இதற்கான பதிலை நாளை தருகிறேன் என்றார். சபையில் இருந்த எதிர்க்கட்சி காங்கிரசார் ஏளனமாக சிரித்தார்கள், இவரிடம் பதில் இல்லை என்பதற்காக. அவர் நாளை தருகிறேன் என்று சொன்னார். மறுநாள் சட்டமன்றம் கூடியது. அதே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் காங்கிரசார் எழுந்து மீண்டும் கூச்சலிட்டார்கள், உங்களுடைய மருத்துவ செலவு யார் செய்தது? இன்றைக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னீர்களே, அதை சொல்லுங்கள் என்றார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் சபையை சுற்றிலும் பார்த்தார். பார்த்த பொழுது பார்த்துவிட்டு சொன்னார், நேற்றைக்கே இதற்கான பதிலை சொல்லியிருப்பேன். அருமை தம்பி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சபைக்கு நேற்று வரவில்லை, அதனால் நான் சொல்லவில்லை. அவர் இருக்கும்பொழுது சொல்வதுதான் சிறப்பாக இருக்கும் என்று கருதினேன்.
இதோ இன்றைக்கு அவர் சபைக்கு வந்திருக்கிறார். ஆகவே நான் இன்றைக்கு அந்த பதிலை சொல்லுகிறேன். என்னுடைய மருத்துவ செலவு அமெரிக்காவுக்கு சென்று வந்த வகையில் 1,25,000 ரூபாய். 1968 அந்த தொகை. இன்றைக்கு அது எவ்வளவு பெரிய தொகை என்று எண்ணிக்கொள்ளுங்கள். 1968 1,25,000 ரூபாய். அதை கொடுத்தது என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியும் அல்ல. நான் அரசாங்க பணத்திலிருந்தும் செலவை எடுத்துக் கொள்ளவில்லை. எனக்கும் அத்தகைய ஆற்றல் இல்லை, என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை. யார் கொடுத்தது என்று கேட்கிறீர்கள்? இதோ அமர்ந்திருக்கிறாரே என்னுடைய இதயக்கனி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து எனக்கு அதை செலவு செய்தார்கள். இன்றைக்கு அவர் இங்கே இருக்கிறார். இதை சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவில்லை. அரசாங்க பணத்தை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. தன்னுடைய அருமை தம்பி இதயக்கனி என்று போற்றப்படுகின்ற மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தானாக முன்வந்து அந்த பணத்தை செலவு செய்தார். அதேபோல் இன்றைக்கு அண்ணா சாலை என்று இருக்கிறதே, அங்கே இருக்கின்ற அந்த சிலை ஒரு விரலை நோக்கி காட்டிக்கொண்டு நிற்கிறாரே பேரறிஞர் அண்ணா. இன்றைக்கு எல்லா கட்சிக்கும் சொந்தமாக அந்த சிலை இருக்கிறது. ஆனால் அதனை வடிவமைக்க முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு அதனை வடிவமைத்து அந்த நிலத்தில் நிறுவியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். இன்னும் சொல்லலாம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய சமாதிக்கு கூட அரசாங்க பணம் செலவு செய்யக்கூடாது என்று உயில் எழுதி வைத்தவர். அதை எளிமையாக கட்டி வேண்டும், எளிமையாக வடிவமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர் மக்கள் திலகம் அவர்கள். ஆனால் அவர் மேல் இருக்கின்ற அன்பின் பொருட்டு அன்றைக்கிருந்த அதிமுக கட்சி அதை அரசாங்க பணத்தில் இருந்து செலவு செய்தது என்பது உண்மை. ஆனால் எம்ஜிஆருடைய விருப்பம் அல்ல அது. தன்னுடைய சொந்த செலவுகளுக்கு என்றைக்கும் அரசு பணம் செலவழிக்க கூடாது என்று கருதியவர் அவர். அவர் முதலமைச்சராக ஆன பிறகு அவருடைய ராமாவரம் தோட்டத்திற்கு அதிகாரிகள் வந்தார்கள், பொறியாளர்கள் வந்தார்கள். எம்ஜிஆர் என்னவென்று கேட்டார் முதலமைச்சர். இங்கே பலரும் உங்களை பார்க்க வருகிறார்கள். இப்பொழுது இந்த வீடு வசதியாக இல்லை, இதை சிறிது இடித்துவிட்டு நன்றாக வசதியான ஒரு வீடாக மாற்றி அமைக்க இங்கே பொறியாளர்கள் வந்திருக்கிறார்கள், உங்கள் அனுமதி வேண்டும் என்றார்கள். எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார், இந்த ராமச்சந்திரன் நடிகனாக இருந்தபோது எந்த வீட்டில் இருந்தானோ அந்த வீட்டை இன்றைக்கு நீங்கள் இடித்து வேறு மாதிரி கட்டினால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? அரசாங்க பணத்தில் தனக்காக வளைத்து கொண்டு சுகபோகங்களை அனுபவிக்கிறான் ராமச்சந்திரன் என்றுதானே என்னை பற்றி தப்பாக எண்ணுவார்கள், தவறாக எண்ணுவார்கள். ஆகவே இந்த வீடு நான் நடிகனாக இருந்தபோது எப்படி இருந்ததோ இன்றைக்கும் இனியும் அது அப்படியே இருக்கட்டும், அதில் எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டவர், அதன்படியே வாழ்ந்தவர் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டுமல்ல, உயிரிலே இன்னொன்றையும் எழுதினார். இங்கே வாய் பேசாத காது கேளாத குழந்தைகளுக்கு இந்த இடத்தில் 1.5 ஏக்கரை அவர்கள் பள்ளிகள் அமைத்து என்னுடைய செலவில் நடத்த அறக்கட்டளை நான் அமைத்திருக்கிறேன், அது அதற்கு உதவட்டும் என்றார். அது மட்டுமல்ல, டிநகரில் இருக்கின்ற எம்ஜிஆர் நினைவு இல்லம், அது என்னுடைய சொந்த வீடு, அங்கே என்னுடைய நினைவு இல்லத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், அரசாங்க பணத்தை செலவழிக்கக்கூடாது, அதற்கு ஆகின்ற செலவை என்னுடைய சில கடைகள் இருக்கிறது, அதிலிருந்து வருகின்ற வாடகை பணத்தை வைத்து அதை பராமரிக்க வேண்டும், அரசு பணத்தை செலவழிக்கக்கூடாது என்றெல்லாம் உயிரிலே எழுதி வைத்துள்ளார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அதனால்தான் அந்த மாபெரும் தலைவரை இன்றைக்கும் மக்கள் தங்களுடைய வீட்டுப்பிள்ளையாக, தங்களுக்கு பொன்மனச் செம்மலாக, மக்கள் திலகமாக அவரை தங்களுடைய முதல்வராக என்றென்றைக்கும் அவர்கள் நினைக்கிறார்கள், மகிழ்கிறார்கள், வாழ்த்துகிறார்கள். இன்றைக்கு ஒரு தலைவரை நீங்கள் இப்படி பார்க்க முடியுமா?